Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழகத்தில் 10 காவல் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், எந்தெந்த காவல் அதிகாரிகள் எங்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? முழு விவரங்கள். தமிழக காவல்துறையில மொத்தம் 10 காவல்துறை அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. குறிப்பாக நெல்லையில சமூக ஆர்வலரும் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளருமான ஜாகிர் ஹுசேனோட கொலை வழக்கு தமிழகத்தையே உலுக்கிய நிலையில இந்த சம்பவம் நடந்த நெல்லை பகுதியில அவர் டிஐஜி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். டிஐஜி திருநெல்வேலி சரக டிஐஜியாக இருந்த மூர்த்தி என்பவர் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டு ராமநாதபுரம் சரக டிஐஜியாக அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதே போலத்தான் மொத்தம் 10 காவல்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சக்திவேல் என்பவர் தற்போது சென்னை நுண்ணறிவு பிரிவோட துணை ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்த இடமானது பல நாட்களாக காலியாக இருந்த நிலையில தற்போது இந்த பதவிக்கு சக்திவேல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதே போல பாஸ்கரன் என்பவர் வண்ணாரப்பேட்டை துணை ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மகளினா ஹைடன் என்பவர் கிழக்கு போக்குவரத்து துணை ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீநகர் துணை ஆணையராக இருந்த ஹரிகிரண் பிரசாத் என்பவர் தற்போது மயிலாப்பூர் நலப்பிரிவு துணை ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதே போல மொத்தம் 10 காவல்துறை அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.